சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி காலை 9:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இரவு 1:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:27 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வியாகாதம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரும். இஷ்டின்னு சொன்னா யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே இந்த ஸ்தாலி பாக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வினையும் செய்வார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மீராபாய் ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அந்த கண்ணனையே நினைத்து உருகிய அந்த மீராபாயினுடைய பிறந்த நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது போக வால்மீகி மகரிஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சப்தம அபரபக்ஷ ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சப்தம அபரபக்ஷ ஆரம்பம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:51 சந்திர உதயம் என்பது மாலை 6:08 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:02 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:53 முதல் மாலை 4:22 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:27 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 11:56 முதல் மதியம் 1:25 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:28 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:45 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பஞ்சாங்கத்திலே சப்தம அபரபக்ஷ ஆரம்பம்னு கொடுத்திருக்காளே அப்படின்னா என்ன, இந்த சப்தம அபரபக்ஷத்தினுடைய விளக்கத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது என்ன சப்தம அபரபக்ஷம் அப்படின்னு சொன்னா, அதாவது மகாலய பட்சம்ங்கிறது இப்ப முடிவடைந்தது இல்லையா. இந்த மகாலய பட்சத்திலே சங்கல்பம் சொன்னவர்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். அதாவது எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா ஆவணியிலே சூரியன் இருக்கின்றவரை, அதாவது சிம்மத்திலே சூரியன் இருக்கின்றவரை ஆவணி மாதம் முடிவு வரை எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா சிம்மங்கத்தே சவிதரி பஞ்சம அபரபக்ஷ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பா. அதே மாதிரி புரட்டாசிக்குள்ள வந்த உடனே கன்யாகதே சவிதரி பஞ்சம அபரபக்ஷ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பா. ஆஷாட்யாதி அப்படின்னு சொல்லுவா. ஆஷாட மாதம் என்பது சாந்திரமானத்திலே துவங்கிய உடனேயே அந்த ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய அந்த ஒரு பட்சம், அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய ஸ்ராவண மாதத்திலே பட்சம், அதே மாதிரி இந்த பாத்ரபத மாசத்திலே வரக்கூடியதாக பார்க்கும் பொழுது அது 5வது பட்சமாக இருக்கும். பஞ்சம அபரபக்ஷம் சொல்லுவா. அதிலேயே அடுத்தது பார்த்தோம்னா ஆஸ்வீஜ மாதம் என்று துவங்கிவிடும். எப்பொழுது அந்த மகாலய அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஆஸ்வீஜ சுத்த பிரதமைன்னு சொல்லியிருப்பா. அந்த ஆஸ்வீஜ சுத்த பிரதமையிலிருந்து இந்த பௌர்ணமி வரை, அதாவது நேற்றைய தினம் வரை பார்த்தோம்னா அது 6வது பட்சமாக இருந்திருக்கும். அதனை தொடர்ந்து வரக்கூடிய இன்று முதல் பார்த்தோம்னா ஆஸ்வீஜ பகுளம் என்று ஆரம்பிக்கும். ஆஸ்வீஜ பகுள பிரதமையிலிருந்து இந்த நாளிலிருந்தே அந்த சப்தம அபரபக்ஷம் என்பது துவங்கி விடுகிறது. இது எப்ப முடிவடையும்னு பார்த்தோம்னா தீபாவளி அமாவாசைங்கிறது வர்றது இல்லையா,
அதாவது இந்த அக்டோபர் மாதத்திலே 21ஆம் தேதி வரை அன்னைக்குதான் பார்த்தோம்னா சப்தம அபரபக்ஷ சமாபனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். சரி சார், இதை நாங்க தெரிஞ்சுண்டு என்ன பண்ண போறோம், எங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், அதாவது மகாலய பட்சத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா. மகாலய பட்சம்னா என்ன, முன்னோர்கள் நம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய காலமாக அது பார்க்கப்படுகிறது. முன்னோர்கள் இந்த பூலோகத்திற்கு வந்து தன்னுடைய வம்சாவழியினரை பார்த்து அவர்கள் கொடுக்கின்ற அந்த தர்ப்பணாதிகளையும் சார்த்தங்களையும் அந்த தான தர்மங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறுபடியும் திரும்பி செல்கிறார்கள் அப்படிங்கிறது தானே பார்த்தோம். அதாவது மகாலய பட்ச அமாவாசை, மகாலய அமாவாசை முடிந்து மறுநாள் பிரதமை அன்னைக்கு அவர்கள் கிளம்பிடுறா. மறுநாள் பிரதமை வரைக்கும், அதாவது 16 நாட்கள் தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த சார்த்தங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு, அதோடு இந்த மகாலய பட்சத்திலே ஏதோ ஒரு காரணத்தை முன்னிறுத்தி நம்மால் அந்த சார்த்தங்களை செய்ய இயலவில்லை. ஒண்ணு நம்ம ஏதோ ஃபாரின் போயிட்டோம், இல்ல ஏதோ ஒரு வேலையா இருந்துட்டோம், இல்ல நான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருந்தேன், என்னால பண்ண முடியல, அப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கிறவாளும் சரி, அல்லது அந்த மகாலய பட்சத்திலே சதுர்த்தசி திதி அன்னைக்குதான் அவாத்துல சார்த்தமே வந்திருக்கும். பிரத்யாப்திக சார்த்தம் சொல்லுவா. அதாவது பிரதி வருடந்தோறும் செய்யக்கூடிய அந்த சார்த்தமானது அந்த மகாலய பட்சத்துல வரக்கூடிய திரையோதசி நாள் அன்னைக்கு வர்றதுன்னு வச்சுப்போம், அல்லது சதுர்த்தசி நாள் அன்னைக்கு வர்றது, அல்லது மகாலய அமாவாசை அன்னைக்கே அவ அப்பா போயிருக்காரு, அந்த அமாவாசை அன்னைக்கு தான் அவாத்துல சார்த்தம்னா அவர்களால் அந்த சார்த பட்சத்திலே இந்த மகாலய சார்த்தத்தை செய்திருக்க இயலாது. அப்படி அந்த மகாலய பட்சத்திலே சார்த்தம் பண்ணாதவா கூட இந்த சப்தம அபரபக்ஷ காலத்திலே செய்ய முடியும். இன்றிலிருந்து நமக்கு இன்னும் அந்த 15 நாட்கள் என்பது நமக்கு இருக்கிறது. இந்த 15 நாட்களில் சார்த்தம் செய்தாலும் அந்த மகாலய பட்சத்திலே சார்த்தம் செய்ததற்கான பலன் என்பது கிடைத்துவிடும். எவர் ஒருவரால் அந்த மகாலய பட்சத்திலே அந்த 16 நாட்களையும் கடைபிடிக்க முடியவில்லையோ, 16 நாளும் சொல்லல, எங்களுக்கு நான் வருஷம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு திதியை எடுத்துட்டு அன்னைக்குதான் சார் நான் பண்ணி இருப்பேன், அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுத்து, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருந்தேன், அன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்துடுத்து, என்னால செய்ய முடியல, மகாலய பட்சத்துல விட்டு போயிடுத்துன்னு வருத்தப்படுறா இல்லையா, அவர்கள் இந்த பட்சத்திலே எந்த நாளில் வேண்டுமானாலும் அவர்கள் சார்த்தத்தினை செய்யலாம். சரி சார், முன்னோர்கள் தான் திரும்பி போயாச்சு, அவர்கள் எப்படி ஏத்துப்பாங்க இந்த சார்த்தத்தை அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் இன்னமும் திரும்பி செல்லவில்லை. அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பிட்டாங்களே தவிர, அதாவது போன பிரதமர் அன்னைக்கே கிளம்பிட்டாலே தவிர அவர்கள் அங்கே சென்று சேர்வதற்கு 1 மாத காலமானது இருக்கிறது. அதாவது அந்த தீபாவளி அமாவாசை நாள் அன்றுதான் அவர்கள் சென்று சேர்கிறார்கள். இதை எப்படி சார் நாங்க நம்புறது அப்படின்னு சொன்னா, அதைத்தான் நம்ம தீபாவளியில் என்ன பண்றோம், அந்த வான வேடிக்கைகள், அதுபோக கம்பி மத்தாப்பு எல்லாம் கொளுத்தி காட்டுறோம் இல்லையா, அந்த புஷ்வானம் கம்பி மத்தாப்புலாம் சொல்லி எதுக்காக காட்டுகிறோம்னு சொன்னா, முன்னோர்களுக்கு வழிகாட்டுகிறோம். இதுதான் தீபாவளியிலே நாம் அந்த மத்தாப்பினை கொளுத்துவதற்கான தாத்பரியம். மத்தாப்பினை கொளுத்தி மேல தூக்கி காமிக்கிறா இல்லையா, கையில வச்சு சுத்தி காமிக்கிறா. அதே மாதிரி புஷ்வானங்கிறது மேல நோக்கி போறது, வெளிச்சம், முன்னோர்கள் செல்வதற்கான அந்த வெளிச்சத்தினை காண்பிக்கிறார்கள். என்றைக்கு, அந்த தீபாவளி நாளன்று. இது இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே, அவர்கள் எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பி போயாச்சு, போய் ஏரோட்ராம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃபிளைட்ல போறவா எல்லாருக்குமே தெரியும், ஏரோட்ராம் போகணும்னு சொன்னா ஃபிளைட் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே போயிடணும்னு சொல்றா இல்லையா. 2 hours முன்னாடியே போனதா செக்இன் எல்லாம் பண்ணிட்டு செக்யூரிட்டி செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருப்பான்னு சொல்றோம் இல்லையா. அது போல அவர்களுடைய அந்த புஷ்பக விமானம் வருவதற்கு அது எப்ப வரும்னு சொன்னா, அந்த தீபாவளி நாள் அன்றுதான் அந்த புஷ்பக விமானம் என்பது வரும். அவர்கள் மேலே என்று சென்று சேர்வார்கள். பார்த்தோம்னா அந்த தீபாவளி அமாவாசை வருது இல்லையா, தீபாவளி நாளுக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசை நாள் அன்றுதான் அவர்கள் சென்று சேர்வார்கள். அவர்கள் செல்வதற்கு வழிகாட்டுவதற்காகத்தான் நாம் மத்தாப்பினை கொளுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்கள் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. எங்க வெயிட் பண்றான்னு சொன்னா, நம்ம வீட்டுல வெயிட் பண்ணல, அவர்கள் ஏரோட்ராம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம இப்ப பண்ற சார்த்தத்தையும் அவர்கள் இந்த புவியிலிருந்தே ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்குத்தான் இந்த சப்தம அபரபக்ஷ ஆரம்பம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. ஆக மகாலய பட்சத்திலே சார்த்தத்தை செய்யாமல் தவற விட்டவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. அடுத்து வரக்கூடிய அந்த 15 நாட்களுக்குள் என்றைக்கு நீங்கள் அந்த மகாலய சார்த்தத்தை செய்தாலும் அது அந்த காருணிக பித்திருக்களை கண்டிப்பாக சென்று அடைந்துவிடும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.